Hi friends, today's special Nasi Paprika Ayam Thai. இது ரொம்ப ஈஸி சமைக்கிறதுக்கு. எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கோழி இறைச்சி பிரெஸ்ட் பார்ட் 2 பீஸ் எடுத்து அது சிறுசாக கட் பண்ணி வச்சிங்க. கேப்சிகம் ரெட் இல்லைனாக்கா க்ரீன் அது ஒன்று எடுத்து கட்டமாக கட் பண்ணி வச்சிங்க. தக்காளி பழம் ஒன்று எடுத்து அதையும் கட்டமாக கட் பண்ணி வச்சிங்க. ஹாலண்ட் ஆனியன் இல்லைன்னா ரெட் ஆனியன் எடுத்துங்க. கார்லிக் ஒரு 3 எடுத்து நல்லா கொந்தி வச்சிங்க. அது தவிர்த்து வெஜிடபிள் கச்சங் பஞ்சாங், பயிற்றங்காய், கேரட், ஊசி மிளகா, டவுன் லீமா பூரோட், ஸ்ரை ஒன்று எடுத்துச்சிங்க. தொம்யாம் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம சாஸ் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் சில்லி சாஸ் 4 டேபிள் ஸ்பூன், ஆயிஸ்டர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஸ்வீட் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஃபிஷ் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு சட்டி எடுத்துங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் பூண்டும் போட்டு கொஞ்ச நேரம் தாளிப்போம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கணும். ஸோ கொஞ்சம் நல்லா வாசம் வந்த பிற்பாடு லெமன் கிராஸ் அதாவது சிராயை ஆட் பண்ணிக்குவோம். சிராயை நல்லா கொந்திருங்க, நல்லா ஒரு கொத்து பண்ணிடுங்க. அப்புறம் லிமா பூரோட், இஞ்சி ஸ்லைஸ் பண்ணி இதையும் போட்டு அதோடு சேர்த்து நல்லா ஸ்டவ் பண்ணுவோம். நல்லா வாசமாக இருக்கும். பிகாஸ் நம்ம டவுன் லிமா பூரோட் போட்டிருக்கோம். கொஞ்ச நேரம் வேக விடுவோம். அடுத்தது சில்லி படி ஆட் பண்ணிக்கலாம். ஊசி மிளகா உரப்புக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு எத்தனை வேணுமோ 4 to 5 போட்டுக்கலாம். சிக்கன் பிரெஸ்ட் பார்ட் நல்லா சிறுசாக கட் பண்ணிக்குவோம், ஸ்லைஸ் பண்ணியிருப்போம். அதையும் போட்டுக்குவோம். போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம் அன்டில் ஒயிட் கலரை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும். இப்போ நம்மளோட கோழி இறைச்சி நல்லா வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. நெக்ஸ்ட் தொம்யாம் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சாஸையும் இதில் ஆட் பண்ணி விடுவோம். ஸோ மிக்ஸ் பண்ண சாஸ் ஆட் பண்ணிவிட்டு லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். அட்லீஸ்ட் ஒரு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நல்லா சாஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணுவோம். அதாவது தக்காளி பழம், பயிற்றங்காய், கேரட். ஸோ இதெல்லாம் போட்டு கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஒன்றும் ஆட் பண்ணுறதா இருந்தாக்கா பேபி கார்ன் ஆட் பண்ணலாம். காலிஃப்ளவர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வேகட்டும். காய்கறி வேகிறது கொஞ்சம் நேரம் கிண்டி விடுவோம். சாஸ் நல்லா கோட் பண்ணிடுச்சு. லேசாக தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிங்க. உப்பு தேவையான அளவு போட்டுங்க. சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் டேஸ்ட்க்கு. இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம் இந்த காய்கறிலாம் வேகிறதுக்கு. இப்போ காய்கறிலாம் நல்லா வந்துருச்சு. சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொரியண்டர் லீஃப் நான் ஃப்ரோசனோட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் போட்டு கிண்டி விடுவோம். நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய நசி பப்ரிக்கா ஐயம் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. God bless you. I love you all. Take care. Bye. Happy cooking. Enjoy the food.